ஹாய்ங்க, இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ரெசிபி மஷ்ரூம் வச்சு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மஷ்ரூம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. அதில் நிறைய நியூட்ரிஷியஸ் கண்டென்ட்டெல்லாம் இருக்குது. நம்ம டெய்லி ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. இன்றைக்கி இந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மசாலா எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். கழுவி கட் பண்ணி எடுத்துருக்க மஷ்ரூம்ஸை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மசாலாஸோட மஷ்ரூமை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் நான் கீ சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை சேர்த்துக்கலாங்க. மஷ்ரூம்ஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த எண்ணெயிலே ஸ்டிர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் மஷ்ரூம்ஸை. மஷ்ரூம்ஸில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. ஸோ மஷ்ரூமே தண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த நம்ம வாட்டர் ப்ளஸ் ஆயிலே மஷ்ரூம்ஸை நல்லா ஸ்டிர் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. நல்லாவே மஷ்ரூம்ஸ் குக் ஆயிரும். நல்லா ஃப்ரை பண்ண மஷ்ரூம்ஸை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு 10 முந்திரியை சோக் பண்ணி எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 5 பல்ல பூண்டை சின்ன சின்ன பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கேப்சிகம் எடுத்துக்கிறேங்க. இந்த டிஷ்ஷில் நான் பட்டர் பீன்ஸும் சேர்த்து மஷ்ரூமோட சேர்க்க போகிறேங்க. ஸோ 1 கப் பட்டர் பீன்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு தக்காளியும் ஊற வச்ச கேஷ்யூவும் மிக்சியில் அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டுங்க. ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் மசாலா எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் தனியா பொடி எடுத்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடாகவும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் நல்லா பொரியவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்க 1 ஸ்பூன் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா அதை சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம்மை சேர்த்து கேப்சிகமையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கிரேவி நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கேப்சிகமே சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக்கை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாட்டே ஆகவும் நம்ம முந்திரி பருப்பையும் தக்காளியும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மசாலாஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மசாலாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து 2-3 கொதி வரவும் நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் இந்தபடி எந்த வெஜிடபிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அதையும் சேர்த்து இந்த மஷ்ரூம் கிரேவியை நம்ம பண்ணலாம்.
இப்போ நம்ம ஸ்டிர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 2-3 கொதி வரவும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஏற்கனவே நம்ம மஷ்ரூமை வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கனால மஷ்ரூமுக்கு வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும் தேவையில்லைங்க. ஸோ கடைசியில் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல. இது வந்து பூரி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அல்டிமேட் காம்போவாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மஷ்ரூம் கிரேவியை இன்றைக்கி மைதா சப்பாத்தியோட ட்ரை பண்ணி பார்த்தேங்க. சொல்லவே வேணாம், செம தூளாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா Sooru-Ready-ah யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.